நம்ம ஸ்ரதனை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்திருக்கவங்கலாம் ஃபங்க்ஷனை கவனிக்கிறாங்களோ இல்லையோ ஸ்ரதனை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவனே வாலண்டரியாக போயிட்டு அத்தை மாமா தாத்தா பாட்டி அண்ணான்னு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். எல்லாரோடையும் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிடுவான். போயிருந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா கேரளா மேளம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த சவுண்டு கேட்ட உடனே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டு இருந்தான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸ்ரதன் கழுத்து இந்த மாதிரி ஆட்டக்கூடாதுன்னு. நம்ம எப்போல்லாம் சொல்கிறோமோ அப்போல்லாம் வந்து ரொம்பவே வேகமாக வந்து ஆட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால் நான் வந்து ரொம்ப சொல்லவே இல்லை, அமைதியாகிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இப்போல்லாம் தாளெல்லாம் வேற போட ஆரம்பிச்சிட்டான். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தான். பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுறேன் அவன் பின்னாடி ஓடி ஓடி. அங்கே குழந்தைங்களுக்கு காது குத்தும் போது ஸ்ரதன் உங்களுக்கும் இதே மாதிரி காது குத்தலாமா அப்படின்னு கேட்ட உடனே புரிஞ்சிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். சரி தங்கம், நமக்கு ஆல்ரெடி குத்தியாச்சு, அதனால் காதெல்லாம் குத்த வேண்டாம்னு சொல்லிட்டு அவனை ஒரு வழியாக நானும் சமாதானப்படுத்திட்டேன்.